ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ரவா புட்டு. நான் 2 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே உப்பு ரவையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா இதான பிறகு தேங்காய் பூ 1/2 கப் துருவல் இருக்குது, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு வெண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்த உடனே நல்லா உதிரியாக வர அளவுக்கு, அதாவது நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு உறுதியாக வரணும். இப்போ காட்டுற பாருங்க, இந்த மாதிரி உதிரியாக நல்லா வரணும் நம்மளுக்கு. அதுக்கு பிறகு நம்ம இட்லி கொப்பரை இல்லைன்னா புட்டுக்கலாயில் வைக்கணும். புட்டுக்கலாய் நல்லா வெண்ணெய் கொதித்த உடனே புட்டுக்கலாயில் ரவையை இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு புட்டுக்கலாயில் நல்லா ஹீட் வரணும். ஹீட் வந்த பிறகு இப்போ இந்த மாதிரி புட்டுக்கலாயில் ஆட் பண்ணி ரெண்டாவது அதை எடுத்து நம்ம அந்த அடுப்பில் இருக்க அந்த புட்டுக்கலாய் இதில் கொண்டு போய் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சுன்னா 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும், அதாவது 25 மினிட்ஸ் அதில் இருக்கணும். அப்புறம் ஆவி வரும், நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. அந்த ஸ்மெல்லு வந்த பிறகு அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு பிளேட்டில் ஆட் பண்ண பிறகு நல்லா அந்த ஹீட்டோட நம்ம ஏலக்காயும் ஜீனியும் மிக்சியில் போட்டு பொடியாக்கி ரெடியாக வச்சுக்கணும். ரெடியாக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஹீட்டு வந்த உடனே நல்லா ரெடியாக்கி வச்சுட்டு அதை நல்லா உறுத்து விடணும். உறுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஏலக்காவும் ஜீனி பொடியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா சுவையான கேரளா புட்டு ரெடி.